ஒரு பங்குக்கு ரூபாய் 1000 ஓய்வூதியம் போதுமானதா? செலவின நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவசர உயர்வை நாடாளுமன்ற குழு கோருகிறது. ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதம் 7500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரி வருவதால் இந்த பரிந்துரை முக்கியத்துவம் பெறுகிறது. ஓய்வூதிய நிதி அமைப்பான இபிஎஃப்ஓவால் நிர்வகிக்கப்படும் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் இபிஎஸ் 95 கீழுள்ள பயனாளிகள் இந்த உயர்வை வலியுறுத்தி மார்ச் 9 முதல் ஜந்தர் மந்தரில் 3 நாள் போராட்டம் நடத்தினர். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் மானியங்களுக்கான கோரிக்கைகள் 2026 முதல் 27 வரை குறித்த தனது 15வது அறிக்கையில் தொழிலாளர் ஜவுளி மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் சுகாதார செலவுகள் இருந்த போதிலும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கணிசமான காலத்திற்கு மாற்றமின்றி இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக வயதான மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பயனாளிகள் எதிர்கொள்ளும் நிதிச் சிரமங்களை கருத்தில் கொண்டு ஓய்வூதியத் தொகையை உயர்த்துமாறு கோரி ஓய்வூதியதாரர்களிடமிருந்து ஏராளமான கோரிக்கைகள் வந்திருப்பதாக அந்த குழு குறிப்பிட்டது. தற்போது பணியில் இருக்கும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு 1.16% பங்களிப்பு மற்றும் 1000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உறுதி செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட நிதி ஆதரவை இத்திட்டத்திற்கு அரசு வழங்கி வருவதாக அமைச்சகம் சமர்ப்பித்ததையும் குழு கவனத்தில் கொண்டது. இருப்பினும் தற்போதைய பொருளாதார சூழலில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு